வணக்கம். இன்றைய நாள் 12/9/2025 வெள்ளிக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் சோபிகா நிஷாந்தன். பானிஷியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புவெல்லவின் மகனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். முன்னாள் அமைச்சர் உதயன் கம்பன்பிலவை கைது செய்வது குறித்து தற்போது எந்த முடிவும் இல்லை, குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவிப்பு. 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் குறித்த அறிவிப்பு. டெல்லி மும்பை உயர்நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். இனிமேல் பாலஸ்தீனம் என்ற எதுவும் கிடையாது, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. ஏமன் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். சட்டவிரோதமாக 270 மில்லியனுக்கு அதிகம் பெறுமதி கொண்ட சொத்துக்களை ஈட்டிய விதம் தொடர்பில் வெளியிட தவறியமை காரணமாக முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புவெல்லவின் மகன் ரமித் ரம்புவெல்லவிற்கு எதிராக இளஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புவெல்லவின் பிரத்யேக செயலாளராகவும் பணியாற்றியுள்ள குறித்த பிரதிவாதிக்கு எதிராக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் உதயன் கம்பன்பிலவை கைது செய்வது குறித்து தற்போது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று 12ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான உடன்படிக்கையின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தன்னை கைது செய்ய தயாராகி வருவதாகவும் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்குமாறும் கோரி உதயன் கம்பன்பில தாக்கல் செய்த ரிட் மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பாக ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்ஷன டி சில்வா மனுதாரர் உதயன் கம்பன்பிலவை கைது செய்வது குறித்து போலீசார் இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதன் பின்னர் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அதன்படி மனுவின் பரிசீலனை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அத்துரலிய ரத்ன தேரரை பிணையில் செல்ல அனுமதித்து நுகேகொடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று 12ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ரத்ன தேரரை தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகள் மற்றும் 10,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் விடுவிக்க நீதவான் உத்தரவிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். 2020ஆம் ஆண்டு பொது தேர்தலில் அபேதன பல கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தேசிய பட்டியல் ஆசனத்தை பெறுவதற்காக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வேதனிகம விமலதிச தேரரை கடத்தி அச்சுறுத்தியதாக ரத்ன தேரர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு எதிர்வரும் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற அலுவல்கள் தொடர்பான குழும கூட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்த நிலையில் குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர மேலும் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதம் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி தொடக்கம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நடத்தப்படுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்வரும் 26ஆம் தேதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அத்துடன் ஜனாதிபதியின் வரவு செலவு திட்டம் மீதான உரை நவம்பர் மாதம் 7ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் இடம்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் நவம்பர் 15ஆம் தேதி தொடக்கம் டிசம்பர் 5ஆம் தேதி வரை 17 நாட்கள் குழுநிலை விவாதத்தை நடத்துவதற்கும் டிசம்பர் 5ஆம் தேதி பிற்பகல் 6 மணிக்கு 3வது மதிப்பீட்டுக்கான வாக்கெடுப்பை நடத்துவதற்கும் இணக்கம் காணப்பட்டது. இந்த காலப்பகுதியில் அரசாங்க விடுமுறைகள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர சனிக்கிழமை உள்ளிட்ட ஏனைய அனைத்து நாட்களும் வரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெறும் என்று நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர மேலும் தெரிவித்துள்ளார்.
தொடர்பது இந்திய செய்திகள். டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு இன்று காலை 11:40 மணியளவில் மெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. வெடிகுண்டு மிரட்டலால் வழக்குகள் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. இதனை அடுத்து மோப்பு நாய் உதவியுடன் போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் நீதிமன்றத்தில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதுகாப்பு கருதி நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், ஊழியர்கள் என அனைவரும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். சோதனையில் நீதிமன்றத்தில் வெடிகுண்டுகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்வது உலகச் செய்திகள். இனி பாலஸ்தீன நாடு எதுவும் கிடையாது எனவும் அந்த நிலம் தங்களுக்கே சொந்தமானது எனவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் மேலும் இஸ்ரேலிய குடியேற்றத்தை விரிவுபடுத்தும் சர்ச்சைக்குரிய ஏவன் குடியேற்ற விரிவாக்க திட்டத்தில் நேற்று கையெழுத்திட்டதன் பின்னர் ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்கள் வாக்குறுதிகள் நிறைவேறி வருகின்றன. இனி பலஸ்தீன நாடு என்ற ஒன்று இல்லை. இந்த நிலம் எங்களுடையது மட்டுமே. இங்கு இன்னும் ஆயிரக்கணக்கான வீடுகள் கட்டப்படும். நமது கலாச்சாரம், நிலம் பாதுகாக்கப்படும். மேற்கு கரையில் மக்கள் தொகை இரட்டிப்பாகும். இங்கு பல சிறந்த விஷயங்கள் நடக்கும் என்று கூறினார். ஏமானில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செயற்பட்டு வரும் நிலையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து ஏமன் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். பாலஸ்தீனத்தின் காசா முனை மீதான இஸ்ரேலின் போரை கண்டித்து அந்நாட்டின் மீது 2023 முதல் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள். இதற்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து வருகின்றது. இந்த நிலையில் ஏமன் தலைநகர் சனா உட்பட்ட பல பகுதிகளில் இஸ்ரேல் படையினர் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளனர். தலைநகர் சனாவில் உள்ள இராணுவ தலைமையகம், எரிபொருள் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் இத்தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 35 பேருக்கு மேல் உயிரிழந்ததோடு 130க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சில நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் விமான நிலையங்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தினர். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் பானிஷியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானிஷியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panasiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம்.